12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுடைய ஸ்கூல் மூலமாகவே ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் dge.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணணும். இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் அதுக்கான டைரக்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் வருவீங்க. இந்த பேஜில் நீங்கள் இந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2023 அப்படின்னு இருக்கு. இது வந்து இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறனால இந்த டேட் வந்து காமிக்குது. ஆனால் இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 2024 மார்ச்சில் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கான ஹால் டிக்கெட் தான். நீங்கள் அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பர், அது போக பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் இந்த பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பருக்கு பக்கத்தில் ஒரு பிராக்கெட்டில் பெர்மனன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். புரியுங்களா? அதை டைப் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இயர், அடுத்து சின்ன ஹைஃபன் போட்டு, அடுத்து உங்களுடைய பர்த் ஆஃப் மந்த்து, அடுத்து டேட் ஆஃப் பர்த். புரியுங்களா? ஃபர்ஸ்ட் இயர், அடுத்து மந்த்து, அடுத்து டேட் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடில் என்ன கொடுத்துருக்காங்களோ, அதாவது 2 நம்பரை ஆட் பண்ணி இந்த பாக்ஸில் டைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா கீழே சர்ச்சுன்னு இருக்கும். அந்த சர்ச்சுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா ஹால் டிக்கெட் இப்போயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிங்கிள் இதுலேயே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் அடுத்த இயரில் நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திரும்ப நீங்கள் ஜூனில் எழுத வேண்டியிருக்கும். இப்போ வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ.